வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. நேற்று நள்ளிரவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விஷயங்கள் நடந்தது. ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100வது நாள் முடிஞ்சு ஹவுஸ்மேட்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க கேக் வெட்டி. அப்போ பார்த்தீங்கன்னா அமித் கேமரா முன்னாடி வந்து நின்றுட்டு கேக் எடுத்து வச்சுட்டு மச்சான் வினோத், நீ எங்கடா இருக்க? நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள்ரா. நீ தான் ஃபைனலுக்கு போக வேண்டிய ஆள். நீ தான் கப்புக்கு தகுதியானவன். நீ இங்கே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ இல்லாமல் இந்த 100வது நாள் செலிப்ரேட் பண்ணுறது உண்மையாகவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு, சீக்கிரம் வாடா உனக்காக நான் காத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு என்ன நினச்சான்னு தெரியல, கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் திரும்பி வந்து கேமரா முன்னாடி நின்றுட்டு, ஃபாரூக், கம்ருதீன் உங்கள் 2 பேரையும் இந்த பிக் பாஸ் வீடு ரொம்பவே வந்து மிஸ் பண்ணுறாங்க. ஸோ நானுமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம பாண்டிங் எப்படி இருந்ததுன்னு தெரியும். ஸோ உண்மையாகவே நீங்கள் போயிருக்கக்கூடாது. ஒரு கஷ்டமான ஒரு தருணத்தில் நீங்கள் போயிருக்கீங்க. நான் இருந்திருந்தா அப்படிலாம் நடந்திருக்காது. நீங்கள் இல்லாமல் வீடு வீடாகவே இல்லை. வெளில வந்தோன்னே நம்ம நிறைய பேசுவோம். நான் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. ஸோ இதுலேருந்தே தெரியுது, இந்த 4 பேருக்கு இருக்க பாண்ட் எப்படின்னு நமக்கு தெரியும். கமருதீனும் பார்வதியும் எப்போல்லாம் சண்டை போட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர்ட்ட சொல்லுவாங்க. இவங்க 2 பேர் தான் நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. நிறைய பஞ்சாயத்தும் பண்ணியிருக்காங்க அமித்தும் வினோத்தும் சேர்ந்துட்டு. ஸோ உண்மையாகவே இந்த 4 பேரோட பாண்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளும் பார்த்துருப்போம். ஸோ இவங்க 2 பேருக்கு இவங்க 4 பேருக்குள்ள எந்தவித பிரச்சனையும் இல்லை. இப்போதைக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ பார்ப்போம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் வெளில வந்து நான் நிறைய உங்ககிட்ட பேசணும்னு அமித் சொல்லியிருக்காரு. ஸோ என்ன பேச போகிறாரு, என்ன அவங்களுக்குள்ள அட்வைஸ் கொடுக்க போகிறாருன்னு தெரியல. பார்க்கலாம் மக்களே. இன்னொரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, திவ்யாவுக்கு நம்ம வாட்டர் மெலனுக்கு சண்டை நைட்டு முட்டிச்சிங்க. பெரிய சண்டையாக வெடிச்சிருக்க வேண்டியது. பட் எல்லா ஹவுஸ்மேட்ஸ் வந்து இது வந்து இந்த வீக்கில் வேணாம். ஏன்னா நம்ம எல்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கோம். ஸோ இந்த வீக்கில் இப்படி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தடுத்து விட்டாங்க. ஸோ வாட்டர் மெலனும் கொஞ்சம் வாய் அதிகமாக விடுறாரு. ஸோ திவ்யாவும் அவங்க கத்த ஆரம்பிச்சிடறாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் இடம் கொடுத்தாங்க. வாட்டர் மெலன் கொஞ்சம் தலை மேலே ஏறி உட்காந்துட்டாரு. ஸோ இப்போ வந்து கட் பண்ண நினைக்கும் போது வாட்டர் மெலன் முதல்ல அமைதியாக இருந்து இப்போ தான்ன்ற மாதிரி கேள்வி கேட்குறாரு. ஸோ 2 பேருக்கு வந்து கொஞ்சம் நல்ல சண்டை வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க 2 பேர் பேசுவாங்களா என்னன்னு தெரியல. ஹவுஸ்மேட்ஸும் வந்து செலிப்ரேஷன் வீக்கில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வேணான்ற மாதிரி தடுத்து விட்டாங்க. இது 2 தான் இன்சிடென்ட் தான் நடந்தது. மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை. அப்புறம் சபரியும் அப்சராவும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க சில விஷயங்கள். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும், அப்சராவுக்கு வந்து சபரி மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல மக்களே. பார்ப்போம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்க. நன்றி.